ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 5 செகண்ட் ஜிகே. இந்த வீடியோவில் காமன்வெல்த் கேம்ஸ் 2026 தான் பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் ஆனை முடி. கரெக்டாக பதில் சொன்ன 5 செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இந்த வீடியோவில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதிலிருந்து 1 or 2 கொஸ்டின்ஸை அப்கமிங் எக்ஸாம்ஸ்களை எதிர்பார்க்கலாம். இது ரொம்பவே முக்கியமான வீடியோ. 2026ஆம் ஆண்டு காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? விடை கிளாஸ்கோ, ஸ்காட்லாந்து. 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் ஆஸ்திரேலியாவின் விக்டோரியாவில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் நிதி தட்டுப்பாட்டால் அந்த நகரம் போட்டியை நடத்த இயலாது என அறிவித்தது. இதையடுத்து ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் 74 நாடுகளைச் சேர்ந்த 3000 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். 2026 ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்ற காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எத்தனையாவது எடிசன்? விடை 23வது. 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் கிளாஸ்கோவில் 23 ஜூலை 2026 முதல் 2 ஆகஸ்ட் 2026 வரை நடைபெற்றது. இந்தியாவிலிருந்து 78 வீரர்கள், 48 வீராங்கனைகள் உள்பட 191 பேர் கொண்ட குழு பங்கேற்றது. ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோவில் நடைபெற்ற 23வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் சின்னம் எது? விடை ஃபின்னி. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது? விடை 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்த நாடு? விடை ஆஸ்திரேலியா. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் பதக்கப்பட்டியலில் ஆஸ்திரேலியா 171 பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது. அதில் 70 தங்கம், 45 வெள்ளி, 56 வெண்கலம் அடங்கும். இப்பதக்கப்பட்டியலில் முதல் 3 இடங்கள் ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா, செகண்ட் இங்கிலாந்து, தேர்டு கனடா. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் பதக்கப்பட்டியலில் இந்தியாவின் இடம்? விடை 4ஆம் இடம். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் பதக்கப்பட்டியலில் இந்தியா 13 தங்கம், 17 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தமாக 39 பதக்கங்களுடன் 4ஆம் இடம் பிடித்தது. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இடம்பெற்ற விளையாட்டுகள் எண்ணிக்கை? விடை 10. வழக்கமாக 20க்கும் மேற்பட்ட விளையாட்டுகள் காமன்வெல்த் போட்டிகளில் இடம்பெறும் நிலையில் இந்த முறை செலவு குறைப்பு நடவடிக்கையாக ஹாக்கி, துப்பாக்கிச் சுடுதல், மல்யுத்தம், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் போன்றவை சேர்க்கப்படவில்லை. இம்முறை மொத்தம் 10 விளையாட்டுகள் மட்டுமே நடைபெற்றன. அது 4 இடங்களில் நடைபெற்றது. 2030ஆம் ஆண்டு 24வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? விடை அகமதாபாத், இந்தியா. 24வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2030 அக்டோபரில் இந்தியாவின் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற உள்ளது. 1930ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட காமன் விளையாட்டுப் போட்டிகளின் 100ஆண்டு கொண்டாட்டமாகவும் இந்த போட்டி அமைய உள்ளது. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் தொடக்க நிகழ்ச்சியில் இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி வந்தவர் யார்? விடை மீராபாய் சானு. கிளாஸ்கோவின் ஓவிஓ ஹைட்ரோ மைதானத்தின் அரங்கேறிய தொடக்க நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
இந்திய தரப்பில் பளுதூக்குதல் வீராங்கனை மீராபாய் சானு தேசிய கொடியை ஏந்தி அணிவகுப்பு முன்னிலை வகித்தார். காமன்வெல்த் போட்டிக்கான பேட்டனை குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினா போர்கோகெயின் ஏந்தி வந்தார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் நிறைவு நிகழ்ச்சியில் இந்தியாவின் தேசிய கொடியை ஏந்தி வந்தவர். விடை ஜாஸ்மின் லம்போரியா. இவர் குத்துச்சண்டை வீராங்கனை. ஒரே காமன்வெல்த் போட்டியில் 2 தடகள பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியர் யார்? விடை குல்வீர் சிங். ஆடவருக்கான 5000 மீட்டர் ஓட்டத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் வெண்கலம் வென்றார். காமன்வெல்த் 5000 மீட்டர் ஓட்டத்தில் பதக்கம் வென்ற முதல் இந்தியராக சாதனை படைத்தார். அத்துடன் ஏற்கனவே 10,000 மீட்டரில் வெள்ளிப்பதக்கம் வென்ற குல்வீர் சிங் ஒரே காமன்வெல்த் போட்டியில் 2 தடகள பதக்கங்கள் வென்ற முதல் இந்தியராகவும் சாதனை படைத்தார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் ஆடவர் 63 கிலோ எடைப்பிரிவுக்கான பளுதூக்குதலில் வெள்ளிப்பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டி எந்த மாவட்டத்தைச் சேர்ந்தவர்? விடை தூத்துக்குடி மாவட்டம், கோவில்பட்டி. இவருக்கு தமிழக அரசு சார்பில் ரூபாய் 30 லட்சம் பரிசு வழங்கப்பட்டது. 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற சாய்கோ மீராபாய் சானு எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? விடை பளு தூக்குதல். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் மீராபாய் சானு தொடர்ந்து வென்ற 3வது தங்கப்பதக்கம் இது. அவர் ஏற்கனவே 2018, 2022 ஆண்டு போட்டியிலும் தங்கம் வென்றார். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் மகளிருக்கான 48 கிலோ எடைப்பிரிவில் மீராபாய் சானு 190 கிலோ எடையை தூக்கி தங்கப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் வரலாற்றில் தங்கம் வென்ற இந்தியாவின் முதல் பாரா தடகள போட்டியாளர் யார்? விடை ஷர்மிளா தன்கர். இவர் பாரா மகளிர் குண்டு எறிதல் வீராங்கனை ஆவார். காமன்வெல்த் ஜூடோவில் இந்தியாவுக்கு தங்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாறு சாதனை படைத்தவர் யார்? விடை அஸ்மிதா டே. 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் பதக்கப்பட்டியலில் இந்தியா எந்த விளையாட்டு பிரிவில் அதிக பதக்கங்களை வென்றது? விடை குத்துச்சண்டை. இதில் இந்தியா 7 தங்கம் 3 வெள்ளி என மொத்தம் 10 பதக்கங்களை வென்றது. காமன்வெல்த் போட்டிகளில் பாரா விளையாட்டுகள் அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு? விடை 2002 ஆண்டு. முதல் முறையாக காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எப்போது நடைபெற்றது? விடை 1930 ஆண்டு, ஒன்டாரியோ ஹாமில்டன் நகர், கனடா. இந்தியாவில் முதல் முறையாக காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எப்போது நடைபெற்றது? விடை 2010 ஆண்டு, புதுடெல்லியில். 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் பற்றின குறிப்புகள். 2026 கிளாஸ்கோ காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் முதல் பதக்கத்தை பாரா பவர் லிப்டர் ஜண்டுகுமார் பெற்றுத்தந்தார். ஆடவர் உயரம் தாண்டுதலில் இந்தியாவின் சர்வேஸ் அனில் குசாரே வெள்ளிப்பதக்கம் வென்றார். காமன்வெல்த் போட்டியில் உயரம் தாண்டுதலில் வெள்ளி வென்ற முதல் இந்தியராக அவர் பெருமை பெற்றார். பளு தூக்குதலில் மகளிருக்கான 53 கிலோ எடைப்பிரிவில் யானேஸ்வரி யாதவ் வெள்ளி வென்றார். பளு தூக்குதலில் பதக்கம் வென்ற 2வது இந்திய வீராங்கனை யானேஸ்வரி ஆவார். காமன்வெல்த் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் பதக்கம் வென்ற முதல் இந்தியராக குல்வீர் சிங் வரலாறு படைத்தார். காமன்வெல்த் நீளம் தாண்டுதலில் தொடர்ந்து 2 முறை பதக்கம் வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை முரளி ஸ்ரீசங்கர் படைத்தார். ஆடவர் ஈட்டி எறிதலில் இந்தியாவின் நீரஜ் சோப்ரா வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் மும்முறை தாண்டுதலில் தமிழக வீரர் பிரவீன் சித்திரவேல் வெள்ளிப்பதக்கம் மற்றும் மற்றொரு தமிழக வீரர் திருமாறன் செல்வபிரபு வெண்கலப் பதக்கம் வென்றனர். நண்பர்களுக்கான கேள்வி:
2030ஆம் ஆண்டு 24வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.